வாங்க கார குழி பணியாரத்துக்கு மாவு எப்படி ஊற போகிறத அரைச்சி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1 கப் பச்சரிசி, 1 கப் இட்லி அரிசி, அரை கப் உளுந்து, அரை ஸ்பூன் வெந்தயம், 8 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி உப்பு சேர்த்து 8 மணி நேரம் புளிக்க வைக்கணுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வாங்க இந்த கார குழி பணியாரத்துக்கு தாளிப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வருங்க. காரத்திற்காக 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக ஆட் பண்ணி கண்ணாடி பதம் வர வரையும் வதக்குங்க. கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இந்த தாளிப்பு எடுத்து இப்போ 8 மணி நேரம் ஊறின மாவில் வந்து நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பில் வந்து குழி பணியாரம் ஊற்றுற அந்த பேனை வச்சுக்கலாம். அதில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் சுரட்டாக வர மாதிரி எண்ணெயை தேய்ச்சி விடுங்க. இப்போ நம்ம குழி பணியார மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை அந்த குழிகளில் நிரப்பணும். 2 நிமிஷம் ஒரு பக்கம் வேகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பபுள்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஓரங்கள்லாம் ப்ரௌன் கலராக ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எல்லா குழி பணியாரத்தையும் திருப்பி விட்டு சாப்பிட்டா சூப்பரான குழி பணியாரம் தயார்.